ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் ருத்ரா. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணை ரவுடி கேங் போட்டு அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க, ராகவா லாரன்ஸ் தான் இந்த படத்தோட மெயின் லீடு. நான் அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன். ஹீரோ ரவுடி பசங்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. அந்த ரவுடி கேங்கோட ஹெட்டையுமே கொலை பண்ணிடுறாரு. இந்த ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு ஒரு தம்பி மாதிரி. சரத்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவுடிங்களுக்கெல்லாம் பெரிய ரவுடி, ஒரு மிகப்பெரிய தாதா. ஸோ சரத்குமார் என்ன பண்ணுறாரு, என் தம்பியை கொண்டவனை மட்டும் சும்மா விடக்கூடாது, அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எதையோ இழந்த துக்கத்திலே இருக்காரு. அந்த ரவுடி பசங்களை அடித்தது கூட ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு காரணம் மாதிரி தான் தெரியுது. அப்படி ஹீரோக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் என்ன தான் பிரச்சனை, ஹீரோட வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சுங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க தாங்க நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா. ஹீரோ அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமாக ஃபேமிலியாக ஹாப்பியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு ஒரே பையன். அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப செல்லமாக தான் ஹீரோ வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் வேறு யாரும் இல்லைங்க, ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஹீரோ படிப்புலாம் முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போயிருக்காரு. அந்த கம்பெனியில் ஹீரோக்கும் வேலையும் கிடச்சிடுது. ஸோ இப்படி ஃபேமிலியாக நல்லா ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஹீரோவோட அப்பா ஒரு டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஹீரோட அப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவர் ஹீரோட அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு வட்டிக்கு கடன் கொடுக்குறவர்கிட்ட கடன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே நாட்களும் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருது. அப்படியே இவங்களோட லவ் ஸ்டோரியும் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஹீரோவுக்கு ஒரு இடத்துல நல்ல வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஹீரோவோட சின்சியரான ஒர்க்கை பார்த்துட்டு மேனேஜர் என்ன பண்ணுறாரு, 5 இயர் கான்ட்ராக்டரில் ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு அரேஞ்ச் பண்ணி தராரு. ஆனால் ஹீரோவோ எங்கள் அம்மா அப்பாவை இப்போ இந்த வயசான காலத்தில் நான் தான் கூட இருந்து பார்த்துக்கணும், நான் ஃபாரின் போயிட்டால் எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதைக்கு இந்த ஆஃபர் வேணாம் சார்னு சொல்லிடுறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி ஹீரோவோட அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பா 2 நாளாகவே சோகமாக இருக்காங்க. அதனால் ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏங்க இவ்வளோ 2 நாளாக டல்லாக இருக்கீங்க, சரியாக எதுவும் பேச மாட்டீங்க, என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லுங்கிறப்ப தான் இப்போ தாங்க ஹீரோட அப்பா ஒன்று சொல்கிறாரு. ஹீரோட அப்பாவும் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரும் வட்டிக்கு பணம் வாங்கினாங்க இல்லையா, அந்த வட்டிக்கு வாங்கின பணத்தை தூக்கிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ இப்போ வட்டி கொடுத்தவர் கடனை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட காசும் வேறு இல்லை, நான் நம்ம டாக்ஸி கம்பெனி அடமானம் வச்சு தான் இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இப்போ திரும்ப கடன் அடைக்க என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு ஹார்ட் அட்டாக்குமே வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே ஹீரோட அப்பா இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வீட்டுக்கு வந்து ஹீரோவையும் சரி ஹீரோட அம்மாவையும் சரி சமாதானம்லாம் படுத்தி சமைச்செல்லாம் சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. இந்த கடன்காரவங்க தொல்லை மட்டும் இன்னும் ஒளியில் வீட்டுக்கே வந்து வீட்டை எழுதி கொடுங்க இல்லைனா கடனை அடைங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால கோவத்தில் ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, பணம் கேட்க வந்த ரவுடி பசங்களை போட்டு அடின்னு அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. ஹீரோவோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, சார் நாங்கள் பணத்தை கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லலை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வாங்கி கொடுங்க சார்னு சொல்கிறாரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸருமே வட்டிக்கு பணம் கொடுத்த அந்த நபர்கிட்ட கொஞ்சம் பேசி டைம் வாங்கி தராரு. ஹீரோவுக்கு இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். ஸோ எப்படி கடன் அடிக்கிறதுன்னு தெரில. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டை விற்று கடன் அடிச்சிடலான்னு சொல்கிறாரு. ஹீரோட அம்மாவோ நம்மளுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், இந்த வீட்டை அவங்க அப்பா ஆசாசியாக கட்டினாரு, இதை மட்டும் விற்கக்கூடாதுடான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. கம்பெனியில் ஆஃபர் பண்ணாங்க இல்லையா 5 இயர் ஃபாரினில் போய் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும், கடனை எப்படியாவது அடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபாரின் போகிற ஐடியாவுக்கு வராரு. இதை பற்றி ஹீரோயின்ட்டையுமே சொல்கிறாரு. ஹீரோயினும் நீ எங்கே வேணாலும் போனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்குமே இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதம் ஹீரோ வீட்டில் தான் இருக்கார். இங்கே விசாக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபாரின் கிளம்புற அந்த நாளும் வருது. ஹீரோயினுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி பிரியா விடை கொடுத்துட்டு ஃபாரினுக்கு ஹீரோ கிளம்புறாரு. ஃபாரின் போனாலும் ஹீரோட நினப்பு ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்குது. டெய்லியும் வீடியோ கால் பண்ணி ஒய்ஃப்கிட்டையும் சரி அம்மாக்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருப்பார். இப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவங்க கன்சீவாக இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் கூட அவரால் இருக்க முடியல இல்லையா, அதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கான சீமந்தமும் நடக்குது. அதையுமே வீடியோ காலில் தான் பார்க்குறாங்க. அடுத்து குழந்தையும் பிறந்துடுது. அதையும் ஹீரோவால் வந்து பார்க்க முடியல, ஏன்னா 5 இயர் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா. ஸோ குழந்தையுமே டெய்லியும் வீடியோ கால் மூலியமாக தான் பார்க்குறாரு. இருந்தாலும் குழந்தை வந்து அப்பாவோட பாசம் இல்லாமல் கொஞ்சம் தவிக்கிறது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு புரியுது.
அதனால ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க, "நான் இங்க நல்லா தானே இருக்கேன். நான் என்னைய பார்த்துக்கிறேன். நீ அங்க குழந்தையோட ஃபாரின்ல போய் அவன் கூட இரு. அப்பதான் அந்த குழந்தைக்கு அப்பா பாசம்னா என்னான்னு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஸ்டார்ட்டிங்ல ஒத்துக்கல. ஹீரோவோட அம்மா ரொம்ப கம்பல் பண்றனால ஹீரோயின் குழந்தையோட நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு போறாங்க. ஹீரோக்கு குழந்தையும் ஒய்ஃபையும் பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். ஆனா அம்மாவ ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரியா பேசுறாரு. "உங்க அம்மா தான் எங்கள கம்பல் பண்ணி இங்க அனுப்புனாங்க. இன்னும் 2, 3 வருஷம் தானே அதுக்கப்புறம் போயிரலாம். அங்க அத்தை பத்திரமா தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசி சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ, ஹீரோயின், குழந்தைன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஃபேமிலியா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கப்ப ஹீரோயின் இப்போ செகண்ட் டைம் பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. டெய்லி இந்தியாவில் இருக்க ஹீரோவோட அம்மா கிட்டேயும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. கான்டாக்ட் முடிய இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தெரிய வருது. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நான் முன்னாடி போய் நான் அத்தையை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு கான்டாக்ட் முடிய நான் 2 வாரம் தானே இருக்குது, நீங்களும் குழந்தையும் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்தியா போகிறத அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம், சர்ப்ரைஸ் விசிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் இந்தியா போயிட்டான்னு இன்ஃபார்மே பண்ணல. வீட்டுக்கு ஃபோன் அடித்தாலும் அம்மாவும் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. அதனால் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் இந்தியாவில் இருக்க அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி வீட்டில் போய் பாடுறா, அம்மாவுக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்றாங்க. ஒய்ஃப் வேறு கிளம்பி வந்தால் அவளும் எந்த இன்ஃபர்மேஷனும் பண்ணல. ஒய்ஃப் வந்துட்டாளான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் சேர்ந்து ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பெரிய ஷாக்குங்க. ஹீரோவோட அம்மா அப்படியே அசையாமல் சேரில் உட்காந்துருக்காங்க. உடனே இவங்க பதறிக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. எந்த அசைவுமே இல்லை. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்த டாக்டரும் இவங்க இறந்து போய் 12 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோட ஃப்ரெண்டும் சரி ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் உடஞ்சி போயிடுறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்டேயும் பேசுகிறாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னு அப்படியே ஆடி போயிடுறாருங்க. அம்மா இறந்து போன விஷயத்த கேட்டோன்னே அப்படியே ஹீரோ ஆடி போயிடுறாரு. இந்த விஷயத்தினால அவரோட ஒய்ஃப் வந்தாங்களா இல்லையாங்கிறத கூட ஹீரோ கேட்கல. ஃபுல்லாக அவரோட அம்மா இறந்துட்டாங்களேங்கிற ஞாபகத்திலே தான் இருக்கார். உடனே டிக்கெட் பிடிச்சி இந்தியாவுக்கு போகிற வழியையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டரும் உங்கள் இறந்து போன அம்மாவோட பையன் வந்து ஃபாரினில் இருக்கான்னு சொல்கிறீங்க, அவங்க வரத்துக்கு எப்படியும் ஒரு 2 நாளாக தான் ஆகும். அது வரைக்கும் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இங்கே தேவையான ஃப்ரீசர் வசதி இல்லை. ஸோ அதனால் நான் வேறு ஒரு கான்டாக்டரை கொடுக்குறேன். அவங்க இந்த மாதிரி தான் இறந்து போன பாடியெல்லாம் எத்தனை நாள் ஆனாலும் ப்ரிசர்வ் பண்ணி இறுதிச் சடங்கையும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு நபரை காட்டி விடுறாரு. இந்த நபரோட பேர் வந்து சாமின்னு வச்சுக்கலாம். சாமி ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு கவலையும் பண்ணாதீங்க சார், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எங்கள் பொறுப்பு சார்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டோ ஹீரோக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒரு கான்டாக்டரை பார்த்துருக்கேன், நீ பேசுன்னு சொல்லி கொடுக்குறப்ப அந்த கான்டாக்டர் என்ன பண்ணுறாரு, சாமி சார் நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒர்க் பிஸியில் இருப்பீங்க, நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, நாங்களே உங்கள் அம்மாவோட இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சிடுறோன்னு பேசுகிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு லைட்டாக கோவம் வந்துடுது. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, எல்லாமே என் அம்மா தான் சார், அம்மாக்காக தான் நான் ஃபாரினே போனேன், நான் வந்தோடனே எதுனாலும் பார்த்துக்கலாம் சார்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ ஹீரோவும் அவரோட பொண்ணும் ஏர்போர்ட்லேயும் வந்து இறங்கிடுறாங்க. ஸோ இவங்களை அழைக்கிறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. வந்தோடனே ஹீரோ கேட்குறாரு, என்னடா ஒய்ஃப் வந்துட்டாளான்னு கேட்குறப்ப, இல்லைடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கும், ஒருவேளை ஃப்ளைட்க்கு இது எங்கேயாவது டிலே ஆகிருக்குமோ, எப்படியும் வந்துருவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ் பெட்டியில் இருக்க பாடியை போய் பார்க்குறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவங்க அம்மாவை இந்த நிலமையில பார்த்து. அதுக்கப்புறம் இறுதிச் சடங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹீரோ இன்னும் ஒய்ஃபை காணுமேனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்த கான்டாக்டர் சாமியோ, சார் பாடியை தூக்கிடலாமான்னு கேட்குறப்ப ஹீரோ இன்னும் என் ஒய்ஃப் வரல சார்னு சொல்கிறாங்க. அதுக்கு சார் ஆல்ரெடி பாடியை 2 நாளாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு மேலேயும் வச்சுருந்தா நாரிடும் சார்னு சொல்லி அவர் எடுக்கிறதுலே குறியாக இருக்கார். ஹீரோக்குமே வேறு வழி இல்லாமல் பாடியை எடுத்துடுறாங்க. இன்னும் ஒய்ஃப் வராதனால ஹீரோக்கு பயங்கர சந்தேகம். எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இந்த கம்ப்ளைண்ட்டை பெருசாக கூட எடுத்துக்கல, ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாரு. ஹீரோக்கும் இனிமேல் போலீஸை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி சோகத்தோட வெளில வரப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கற்பகம்னு ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. தம்பி உன் நிலமை எனக்கு புரியுதுப்பா, இங்கே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக உன் கேஸையும் பெருசாக பார்க்கல, அதனால் விசாரிக்க மாட்டாங்க, நான் இன்னொருத்தர் நம்பர் தரேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச உனக்கு தேவையான ஹெல்ப்பை அவர் பண்ணுவார்ப்பான்னு சொல்லி கற்பகம் அக்கா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் நம்பரை கொடுக்குறாங்க. இவர் பேர் வந்து துரை போலீஸ் ஆஃபீஸர்னே சொல்லிக்கிறேன். ஸோ ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் நேராக ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. வந்து அன்னைக்கு ஹீரோயின் வந்த ஃப்ளைட் நம்பரை சொல்லி அந்த ஃப்ளைட்டில் இருந்து ஹீரோயின் இறங்கிட்டாங்களாங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கிறாரு.
காமன் பீப்புளெலாம் போய் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் டீட்டெயிலெலாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. யாராவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போனால் தான் இந்த டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி போனாங்க, ஒரு வேளை டாக்ஸி புக் பண்ணி போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்து டாக்ஸி நம்பரை பார்த்துட்டு அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் சார், அந்த பொண்ணு வந்து ஏறினாங்க, ஆனால் பாதி வழியிலே கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் நான் அந்த பொண்ணை வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டேன். அந்த ஆட்டோ நம்பர் கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஆட்டோ நம்பர் சொல்கிறேன் சார்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த டாக்ஸி டிரைவரை போய் பார்த்து ஆட்டோ நம்பர் வாங்க போவாங்க. ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த டாக்ஸி டிரைவரை 2 பேர், வண்டியில் வந்த 4 ஹெல்மெட் போட்ட நபர்கள் வந்து கொடூரமாக கொண்டுட்டு போகிறாங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் தான் நம்ம ஒய்ஃப் மாட்டியிருக்காங்கிறது ஹீரோவுக்கு புரியுது. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் போலீஸ் ஆஃபீஸர் துரை கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் துரையோ இதே மாதிரி 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ எனக்கு என்னமோ அதில் உள்ள அக்யூஸ்டு தான் இதுலேயும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுது. நான் அக்யூஸ்டோட டீட்டெயிலெலாம் சொல்கிறேன், நீங்கள் போய் அந்த இடத்துல பார்த்து அவங்கள பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா என்னான்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்டோட டீட்டெயிலெலாம் ஸ்டேஷன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புகிறாரு போலீஸ் ஆஃபீஸர் துரையோ. ஹீரோவுமே நான் அந்த இடத்துக்கு போகிறேன் சார்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் மிகப்பெரிய ஷாக்குங்க. அந்த ரவுடிங்களோட சேர்ந்து ஹீரோவோட அம்மாவோட இறுதிச் சடங்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்டர் பண்ணார் இல்லையா, அவரும் அந்த ரவுடி கும்பலோட இருக்கார். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஏதோ தப்பாக தெரியுது. ஹீரோ அங்கே இருக்கவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அந்த கான்ட்ராக்டர் சாமியை அடித்து சேரில் கட்டி போட்டு என்னடா நடந்துச்சு, என்னடா பண்ணீங்க என் ஒய்ஃப்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி சாமியும் சரத்குமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அப்போ சின்ன வயசில் சின்ன சின்ன பொட்டிக்கர்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வருவாங்க. இவங்கள ஜெயிலேருந்து வெளில எடுக்கிறதுக்கு ஒரு வக்கீல் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த வக்கீல் என்ன வேலை விட்டாலும் சரத்குமார் சாமியும் மறுக்காமல் அந்த வேலையை செய்வாங்க. ஸோ இப்போ இந்த வக்கீல் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன், அதை நீங்கள் பக்காவாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை சொல்கிறாரு. அதாவது பசங்களை படிக்க வச்சதுக்கப்புறம் அவங்க ஃபாரின் போயிடுறாங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பா தனியாக அங்கே தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டையாக டார்கெட் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அவங்களோட சொத்து பத்திரம் எல்லாத்தையும் நம்ம பேரில் எழுதி வச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பணத்தை ஆட்டையை போடலான்னு சொல்லி ஒரு பிளானில் இறங்குறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பண்ணையாரோட வீட்டில் போய் சரத்குமாரை வேலைக்கு சேர்த்து விடுறாரு அந்த வக்கீல். ஸ்டார்டிங்கில் சரத்குமார் அந்த பண்ணையாரோட மனசை பிடிக்கிற மாதிரி நல்லா வேலை பார்க்குறாரு. அந்த பண்ணையாருக்கு ஒரே ஒரு பையன், அவன் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டான். அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணையாரோட ஒய்ஃபும் இறந்து போயிருப்பாங்க. இப்போ தனியாக தான் அங்கே இருக்கார். பண்ணையாரோட பையன் அவருக்கு ஃபோன் அடித்து கூட ஒரு நாள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது கூட கிடையாது. ஸோ இப்படி கேட்கவே நாதி இல்லாமல் தான் அப்படி இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இவரை டார்கெட் பண்ணி இந்த 3 பேரும் இறங்கியிருக்காங்க. ஸோ பண்ணையார் ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ வக்கீல் கொடுத்த ஒரு இன்ஜெக்ஷனை சரத்குமார் அவரோட கழுத்திலே போடுறாரு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எப்படி இவங்க இறந்தாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, ஹார்ட் அட்டாக்ல இறந்த மாதிரி தான் காட்டும்னு சொல்லிட்டு வக்கீல் இந்த இன்ஜெக்ஷனை சரத்குமார்கிட்ட கொடுத்து போட வைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி பண்ணையாரும் இறந்து போயிடுறாரு. பண்ணையார் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவரோட மொத்த சொத்தையும் வக்கீல் அவர் பேருக்கு மாற்றி வச்சுக்கிறாரு. இந்த வேலைக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண சரத்குமாருக்கும் சாமிக்கும் ஒரு 10% கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் கழித்து பண்ணையாரோட பையன் ஃபாரின்லேருந்து வந்து பிரச்சனை பண்ணுறான். இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு தானே வரணும், எப்படி எங்கள் அப்பா உங்கள் பேருக்கு எழுதி வச்சாங்க, நான் கேஸ் போடுறேங்கிற மாதிரி பேசவும் வக்கீல் என்ன பண்ணுறாரு, இவன் கேஸ் போட்டானா பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு பண்ணையாரோட பையனையுமே கொன்று புதைச்சிடுறாரு. ஸோ நிறையா சொத்தை வளைச்சி போட்டு சந்தோஷத்தில் 3 பேர் நல்லா சரக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரத்குமாருக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு வக்கீலோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணுறாரு. சாமியோ ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்குறப்ப அதான் தொழிலை கற்றுக்கிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஆளுன்னு சொல்லிட்டு வக்கீலை கொலை பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வீட்டில் தனியாக இருக்காங்களோ, குழந்தைங்கள்லாம் ஃபாரினில் விட்டுட்டு அந்த வீட்டாக பார்த்து டார்கெட் பண்ணி அவங்கள கொண்டுட்டு அவங்களோட கைரேகை எடுத்து அவங்களோட சொத்து பத்திரம் எல்லாத்தையும் இவங்க பேரில் மாற்றிக்கிறது. இந்த மாதிரி தான் இவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப தான் சரத்குமார் ஒரு நாள் ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிறதுக்காக ஒரு நல்ல பிளேஸாக பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோட வீடு அவரோட கண்ணில் படுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அம்மா அப்போ தனியாக தானே இருந்தாங்க வீட்டில். ஸோ இது நல்ல வாய்ப்பாக போகுது. ஸ்டார்டிங் ஒரு வாரத்துக்கு சரத்குமாரோட ஆளுங்க ஹீரோவோட அம்மா வீட்டை நோட்டம் விடுறாங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு வராங்க, ஈபிக்காரவங்க, பிளம்பர்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் வராங்கங்கிறத நோட் பண்ணுறாங்க. ஹீரோட அம்மாக்கே தெரியாமல் வீட்டில் நிறைய சிசிடிவி கேமராலாம் வச்சு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு ஹீரோட அம்மா கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ கரெக்டாக கால் பண்ணுறாரு. அம்மா இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சர்ப்ரைஸ்ரா சொல்கிறான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே உனக்கு தெரிஞ்சிருமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண அடுத்த நிமிஷமே வீட்டில் மறைஞ்சிருந்த சரத்குமார் சாமியோட ஆளுங்க வந்து ஹீரோட அம்மாவோட வாயை பொத்தி கழுத்துலேயே அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க.
ஹீரோவோட அம்மா இறந்துட்டாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கையில் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு வர மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக்கை நிறுத்தினவர், அப்போ எங்கள் அம்மா நார்மலாக சாகலையாடா, நீங்கள் தான் கொன்னீங்களாடான்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு சாமியை அடின்னு அடித்து பொழக்கிறாருங்க. கடைசியில் சாமி ஹீரோ அடித்த அடியில் இறந்தே போயிடுறாரு. அங்கே வந்து ஃப்ரெண்டோ, ஏன்டா அவனை கொன்னேன், அவன் உயிரோடு இருந்தால் தானே உன் ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கப்போ அங்கே சரத்குமார் வந்துடுறாரு. என்னோட பார்ட்னரேவாடா கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு கொன்னுடுறாரு. அடுத்து ஹீரோவையும் கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, நீ சாகிறதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோ, உன் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவிடான்னு சொல்லிட்டு சரத்குமார் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட அம்மாவை சாமியோட கேங் வந்து கொலை பண்ணிவிட்டு கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டில் யாரோ வர மாதிரியான ஒரு சவுண்டு கேட்கும். கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருன்னு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து இறங்கியிருப்பாங்க ஆட்டோவில். ஸோ என்ன இந்த பொண்ணு திடீர்னு வரா, யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஹீரோயினும் எதுவுமே தெரியல அவங்களுக்கு உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறந்துட்டு அவங்க மாமியார் கிட்ட பேசுகிறாங்க. அம்மா சர்ப்ரைஸ், நான் வருவேன் நீங்கள் எதிர்பார்க்கல தானேன்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு அசையுமே இல்லை. என்ன அம்மா எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஹீரோயின் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தோன்னே தான் தெரியுது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேம்பி அழுகுறாங்க. உங்கள் பையன் கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்வேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக மறைஞ்சிருந்த அடியாளுங்க ஹீரோயினோட மண்டையிலே ஒரு பெரிய இரும்பு அடலை வச்சு அடித்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. கன்சீவாக இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்படி தாண்டா உன் ஒய்ஃப் இறந்தா, அது மட்டும் இல்லாமல் உன் ஒய்ஃப் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த அடையாளத்தையும் நாங்கள் மறைச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் குத்தி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்திருப்பார். அப்போ தான் நடந்த எல்லாத்தையும் ஒரு ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாரு. ரவுடிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருப்பாரு. லைட்டாக உயிர் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் துரை நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து காப்பாற்றிருப்பார். இப்போ ஹீரோவும் அவரோட பொண்ணு போலீஸ் ஆஃபீஸர் துரையோட வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே சரத்குமாரோ நம்ம ஹீரோ தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே சரத்குமாரை மட்டும் கொன்னா போதும், மித்த பேர்லாம் கொண்டுட்டாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒன்று நடக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் நடக்கிற மாதிரி வில்லனை ஹீரோ கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருங்கிறதையும் ஒரு 2-3 சீன் வச்சு காட்டியிருப்பாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சு தான் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஓல்டேஜ் ஹோமில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமில் ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அம்மா அப்பா கூட இருக்கப்போ அவங்களோட அருமை யாருக்கும் தெரியறதில்ல. அவங்க இல்லாதப்போ தான் அவங்க அருமை அவங்களுக்கு தெரியுது. அதனால் யாரும் அம்மா அப்பாவை தனியாக தவிக்க விட்டுறாதீங்க, அவங்க கூடயே கடைசி வரைக்கும் இருங்கன்னு சொல்லி முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.